ஏசப்பா பிளஸ்ஸடாக நமக்கு இந்த நேரத்தை தந்திருக்கிறார் பாருங்கள். காலையிலேருந்து இந்த ராத்திரி வேலை இந்த நொடிய வரை நம்ம காத்திருக்கிறாரு பாருங்கள். ஒரு சின்ன வசனம், பிரசங்கி 10வது அதிகாரம் 19வது வசனம். விருந்து சந்தோஷத்திற்கு என்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். நம்ம இந்த வேத வசனத்தை கூட நம்ம ஒழுங்காக படிச்சிருக்கிற மாட்டோம் பாருங்கள். இன்னைக்கு எத்தனை பேருக்கு சூழ்நிலைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பணம் பணம் பணம், உனக்கு பணம் எனக்கு பணம், அல்லையா, பிள்ளைகளுக்கு படிப்பில் பணம், படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலையில் பணம், எத்தனையோ சூழ்நிலைகள், நெருக்கம். ஆனால் வேதத்தில் எல்லா வசனத்தையும் தெளிவாக போட்டிருக்கேன் பாருங்கள். ரோமர் 10:12 என்ன சொல்கிறாங்க? அல்லையா, அவரை தொழுது கொள்ளுகிற எனக்கு ஐஸ்வர்யம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹalleluya. நம்ம சுதந்திரித்து கொள்வது நம்ம கையில் தான் இருக்குது. ஹalleluya. சங்கீதம் 121 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும்போது நம்ம ஏன் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு தெரியல? ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை அறிக்கை பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகாய் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, அதை சுதந்தரிப்பேன். ஹalleluya. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் எனக்கு கடனக்காரனா இருக்கும்போது ஹalleluya, நான் எதுக்கு கவலைப்படுவேன்? வெள்ளியும் பொன்னும் கர்த்தரிடத்தில் இருக்குது, அதை நம்ம சுதந்தரித்து கொள்ளலாம். ஹalleluya. சங்கீதம் 50வது அதிகாரம் 12வது வசனம். பூமியும் அதன் நிறவும் கர்த்தருடையது, ஆனால் அவைகள் என்னுடையவைகள். ஹalleluya. இந்த மாதிரி நீங்கள் சுதந்திரித்து பாருங்கள். வேற லெவலில் ஏசப்பா உங்களை பிளஸ் பண்ணுறது காத்திருக்கிறார். ஹalleluya. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாமின் சந்ததியாராகிய நாம் சீமானாய் வாழ்கிறேன். பாருங்க எவ்வளவு வார்த்தை. சீமான் சீமான் சீமான், நான் சீனமான், இயேசுவின் நாமத்தில் நான் சீமான் சொல்லுங்க. நீங்கள் வேற லெவல் பிளஸ். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 13. ஈசாக போல நானும் விருத்தி அடைந்து பெரியவனாவன். நம்ம விருத்தி அடைகிறதுக்கு ஏசப்பா தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறார். நம்ம அதையே சுதந்திரித்து கொள்ள நம்ம இஷ்டப்படலை. ஹalleluya. ஆதியாகமம் 12:2. தேவன் என்னை பெரிய ஜாதியாக்குகிறார். ஹalleluya. எல்லாவற்றிற்கும் காரணம் ஒரே ஒரு வசனம். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கூடும். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதை சுதந்திரித்து கொள்ள நம்ம என்ன வாக்கு தத்தத்தை அறிக்கை பண்ணணும்.